தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையர் தஞ்சையை விட்டு வெளியே போனாலும் சரி, வெளியே போயிருந்து கோட்டைக்குள் பிரவேசித்தாலும் சரி, வீதியின் இரு புறங்களிலும் ஜனங்கள் திரண்டு நின்று ஜெயகோஷம் செய்வார்கள். சாதாரணமாக பெரிய சகோதரர் வெளியில் போய்விட்டு வந்தால் இளையவர் கோட்டை வாசலில் நின்று வரவேற்று அழைத்து செல்வார். பழுவூர் சகோதரர்களை சிலர் ராமரையும் பரதரையும் போன்ற அருமை சகோதரர்கள் என்றும், பீமனையும் அர்ஜுனனையும் போன்ற வீர சகோதரர்கள் என்றும் கூறுவோருண்டு. ஆனால் இன்றைக்கு பெரிய பழுவேட்டரையர் தஞ்சை கோட்டைக்குள் பிரவேசித்த போது அவருடன் வந்த பரிவாரங்கள் வழக்கமான முழக்கங்களை செய்த போதிலும் வீதிகளில் குதூகல ஆரவாரமில்லை, கூட்டமும் அதிகமில்லை. சின்ன பழுவேட்டரையர் கோட்டை வாசலுக்கு அண்ணனை வரவேற்பதற்காக காத்திருக்கவும் இல்லை. ஆனால் தனாதிகாரி இதை பொருட்படுத்தாமல் நேரே தம்பியின் மாளிகையை நோக்கி சென்றார். ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தில் இளையவன் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று அவர் எண்ணினார். ஒருவேளை சக்கரவர்த்தியின் உடல்நிலை ரொம்ப மோசமாகிவிட்டதோ அல்லது பெரிய காரியம்தான் நடந்துவிட்டதோ என்ற பயம் உண்டாகியது. ஆகையால் வழக்கத்தை விட வேகமாகவே அவருடைய பரிவார ஊர்வலம் கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையரின் மாளிகையை அடைந்தது. மாளிகை வாசலுக்கு தமையனை வரவேற்க வந்த தளபதியின் முகத்தில் பரபரப்பும் கவலையும் காணப்பட்டன. தமையனுக்கு வணக்கம் செலுத்திய பிறகு மார்புற தழுவி கொண்டார். இருவரும் மாளிகைக்குள் சென்றார்கள். நேரே ரகசிய மந்திர ஆலோசனை மண்டபத்துக்குள் இருவரும் பிரவேசித்தார்கள். இருவரும் தனிப்பட்டதும், தம்பி காலாந்தகா, என்ன ஒரு மாதிரி இருக்கிறாய்? ஏதாவது விசேஷம் உண்டா? சக்கரவர்த்தி சுகமா என்று தமையனார் கேட்டார். சின்ன பழுவேட்டராகிய காலாந்தக கண்டர், சக்கரவர்த்தி எப்போதும் போல் இருக்கிறார். அவரது சுகத்தில் அபிவிருத்தியும் இல்லை, சீர்கேடும் இல்லை. பின் ஏன் வாட்டம் அடைந்திருக்கிறது உன்முகம்? ஏன் கோட்டை வாசலுக்கு வரவில்லை? ஒரு மாதிரி சலசலப்பு குறைந்திருக்கிறதே என்று பெரியவர் கேட்டார். அண்ணா, ஒரு சிறு சம்பவம் நடந்திருக்கிறது. பிரமாதம் ஒன்றும் இல்லை. அதை பற்றி பிற்பாடு சொல்கிறேன். தாங்கள் போன காரியங்கள் எல்லாம் எப்படி என்று காலாந்தக கண்டர் கேட்டார். நான் சென்றிருந்த காரியம் பூரண வெற்றிதான். அழைத்திருந்தவர்கள் அவ்வளவு பேரும் கடம்பூருக்கு வந்திருந்தார்கள். எல்லோரும் ஒருமுகமாக உன் மருமகன் மதுராந்தகனே அடுத்த பட்டத்துக்கு உரியவன் என்று ஒப்புக்கொண்டார்கள். ஜெயகோஷத்துடன் ஆமோதித்தார்கள். நியாயத்துக்கு கட்டுப்படவில்லை என்றால் கத்தி எடுத்து போர் செய்து உரிமையை நிலைநாட்டவும் அவ்வளவு பேரும் சித்தமா இருக்கிறார்கள். கொல்லிமழவனும் வணங்காமுடியாரும் கூட ஒப்புக்கொண்டார்கள் என்றால் நம்முடைய நோக்கம் நிறைவேற்றுவதற்கு தடை என்ன? சம்புவரையர் தம் கோட்டை படை செல்வம் எல்லாவற்றையும் ஈடுபடுத்த சித்தமா இருக்கிறார். அவருடைய மகன் கந்தமாறன் மிக தீவிரமா இருக்கிறான். நடுநாட்டையும் திருமுறைப்பாடி நாட்டையும் பற்றி கவலையே இல்லை. சோழ தேசம்தான் எப்போதும் நம் கையில் இருக்கிறதே. வேறு என்ன யோசனை? திருக்கோவலூர் மலையமான், பல்லவன் பார்த்திபேந்திரன், கொடும்பாளூர் வேளான், இந்த 3 பேரும் தான் ஒருவேளை எதிர்க்கக்கூடும். அவர்களில் கொடும்பாளூரான் இங்கில்லை, இலங்கையில் இருக்கிறான். மற்ற இருவராலும் என்ன புரட்டிவிட முடியும்? கூடிய சீக்கிரத்தில் சக்கரவர்த்தியிடம் சொல்லி உடனே முடிவு செய்துவிட வேண்டியதுதான். தலைவர்களை பற்றி தாங்கள் சொல்வதெல்லாம் சரி, ஜனங்கள் ஆட்சேபித்தால் என்று கேட்டார் சின்ன பழுவேட்டராகிய காலாந்தக கண்டர். ஜனங்களை யார் கேட்கப் போகிறார்கள்? ஜனங்களை கேட்டுக்கொண்டா ராஜ்ய காரியங்கள் நடக்கின்றன. ஜனங்கள் ஆட்சேபிக்க துணிந்தால் மறுபடியும் அவர்கள் இம்மாதிரி காரியங்களில் பிரவேசிக்காதபடி செய்துவிட வேண்டும். அப்படி ஒன்று நேரும் என நான் நினைக்கவில்லை. சக்கரவர்த்தியின் விருப்பம் என்றால் பேசாமல் அடங்கிவிடுவார்கள். மேலும் அருள்மொழிவர்மன் நல்ல வேளையாக இலங்கையில் இருக்கிறான். அவன் இங்கு இருந்தாலும் ஒருவேளை ஜனங்கள் தங்கள் குருட்டு அபிமானத்தை காட்ட முயல்வார்கள். ஆதித்த கரிகாலன் மீது ஜனங்கள் அவ்வளவு அன்பு கொண்டிருக்கவில்லை. மதுராந்தகன் மீது அவர்களுடைய அபிமானத்தை திருப்புவது சுலபம். சிவபக்தன், உத்தம குணம் படைத்தவன் என்று ஏற்கனவே பெயர் வாங்கியிருக்கிறான். சுந்தர சோழரின் புதல்வர்கள் இருவரை காட்டிலும் உன் மருமகனுடைய முகத்தில் கலை அதிகம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று கருதும் முட்டாள் ஜனங்கள் மதுராந்தக சக்கரவர்த்தி வாழ்க என்று கோஷிக்காவிட்டால் தான் ஆச்சரியமாயிருக்கும். எப்படி இருந்தாலும் நான் ஒருவன் இருக்கும் போது உனக்கென்ன கவலை? ஆனால் வேளக்கார படை இருக்கிறதே, அவர்களை எப்படி சமாளிப்பது? வேளக்கார படை சுந்தர சோழருக்குத்தான் உயிர் பலி விரதம் எடுத்தவர்களை தவிர அவருடைய பிள்ளைகளுக்கு அல்லவே. அப்படி அவர்கள் குறுக்கிட்டாலும் உன்னுடைய கோட்டை காவல் படை எங்கே போய்விட்டது? ஒரு நாளிகை பொழுதில் அவ்வளவு பேரையும் பிடித்து பாதாள சிறையில் தள்ள வேண்டியதுதான். அண்ணா, முக்கியமான எதிர்ப்பு பழையாறையில் இருந்து தான் வரும். அந்த கிழவியும் குமரியும் சேர்ந்து என்ன சூழ்ச்சி செய்வார்களோ அதைத்தான் முக்கியமாக கவனிக்க வேண்டும். தம்பி காலாந்தகா, போயும் 2 பெண் பிள்ளைகளுக்கா என்னை பயப்பட சொல்கிறாய்? அவர்களுடைய தந்திர மந்திரங்களுக்கெல்லாம் மாற்று என்னிடம் இருக்கிறது. கவலைப்படாதே. அண்ணா, 2 பிள்ளைகளையும் தஞ்சைக்கு வரும்படி அழைப்பு அனுப்ப வேண்டும் என்று சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார். ஆதித்த கரிகாலன் வரமாட்டான். ஒருவேளை அருள்மொழி தந்தை கட்டளைப்படி புறப்பட்டு வருவான். வந்தால் அவனை தடுக்க வேண்டியதுதான். மதுராந்தகனுக்கு இளவரசு பட்டம் கட்டி சிம்மாசனத்தில் சகல அதிகாரங்களுடன் ஏற்றிய பிறகுதான் அவர்கள் இருவரும் வந்தால் வரலாம். அதற்கு முன் வரக்கூடாது. இதை என்னிடம் விட்டுவிடு. மற்றபடி நீ என்னவோ சிறிய விசேஷம் இங்கே நடந்ததாக சொன்னாயே, அது என்ன? காஞ்சியிலிருந்து வாலிபன் ஒருவன் வந்தான். சக்கரவர்த்திக்கு ஒரு ஓலையும் குந்தவைக்கு ஒரு ஓலையும் கொண்டு வந்தான். அவனை என்ன செய்தாய்? ஓலைகளை பிடுங்கிக் கொண்டு அவனை சிறைப்படுத்தி இருக்கிறாய் அல்லவா? இல்லை அண்ணா, கடம்பூரில் தங்களை பார்த்ததாகவும் சக்கரவர்த்தியிடம் நேரில் கொடுக்க சொன்னதாகவும் கூறினான். அது உண்மையா? வெறும் பொய். கடம்பூரில் அழையா விருந்தாளியாக வாலிபன் ஒருவன் வந்தான். கந்தமாறனின் சிநேகிதன் என்று சொல்லிக் கொண்டான். ஆனால் ஓலை கொண்டு வந்திருப்பதாக என்னிடம் சொல்லவே இல்லையே. அவன் முகத்தை பார்த்ததுமே சந்தேகித்தேன். அவனிடம் நீ ஏமாந்து போய்விட்டாயா என்ன? ஆமண்ணா, ஏமாந்து தான் போய்விட்டேன். தங்கள் பேரை சொன்னதால் ஏமாந்தேன். ஏமாந்து என்ன செய்தாய்? ஓலையை சக்கரவர்த்தியிடம் கொடுத்து விட்டாயா? அதை பார்க்க கூட இல்லையா? பார்த்தேன். அதில் ஒன்றுமில்லை. காஞ்சி பொன் மாளிகைக்கு வரும்படித்தான் எழுதியிருந்தது. அந்த வாலிபன் ஓலையை கொடுத்துவிட்டு ஏதோ அபாயம் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். பிறகாவது சந்தேகித்து சிறைப்படுத்தவில்லையா? சந்தேக
சிநேகித்தேன், ஆனால் சிறைப்படுத்தவில்லை. பின்னே என்ன செய்தாய்? ஊர் பார்க்க வேண்டும் என்றான். பார்த்துவிட்டு வரட்டும் என்று 2 ஆளையும் பின்னோடு அனுப்பினேன். அவர்களை ஏமாற்றிவிட்டு மறைந்து விட்டான். அவனை தேடுவதற்குத்தான் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தேன். அதனால் தான் கோட்டை வாசலுக்கு கூட வரவில்லை. நகர மக்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறேன். நீயும் ஒரு மனிதனா? மீசை முளைக்காத ஒரு சிறு பிள்ளையிடமா ஏமாந்து போனாய்? உனக்கு காலாந்தக கண்டன் என்று பெயர் வைத்தேனே, என் முட்டாள்தனத்தை நொந்து கொள்ள வேண்டும். உன்னை கோட்டை தளபதியாக்கினேனே, எனக்கு இது வேண்டியதுதான். என் பெயரை சொல்லி ஒரு தருதலை பயல் உன்னை ஏமாற்றி விட்டான் என்று சொல்லிக்கொள்ள வெட்கமா இல்லையா? வெறுமனே உங்கள் பெயரை சொன்னதோடு இல்லை, உங்கள் முத்திரை மோதிரத்தையும் காட்டினான். அதை அவனுக்கு நீங்கள் கொடுத்தீர்களா? இல்லவே இல்லை. அப்படியெல்லாம் ஏமாந்து விட நான் உன்னை போல் ஏமாளியா? அவனிடம் முத்திரை மோதிரம் இருந்தது உண்மை, என்னிடமும் காட்டினான். கோட்டை வாசல் காவலர்களிடமும் காட்டிவிட்டுத்தான் உள்ளே புகுந்தான். நீங்கள் கொடுத்திருக்காவிட்டால் இன்னும் ஒரே ஒரு இடத்திலிருந்து தான் அதை அவன் பெற்றிருக்க முடியும். யாரை சொல்கிறாய்? தங்களால் ஊகிக்க முடியவில்லையா? இளையராணியைத்தான் சொல்கிறேன். ஜாக்கிரதை, நாக்கை அறுத்து விடுவேன். நாக்கை அறுத்தாலும் அருங்கள், தலையை கொய்தாலும் கொய்யுங்கள். வெகு நாளாய் சொல்ல விரும்பியதை இப்போது சொல்லிவிடுகிறேன். விஷநாகத்தை அழகா இருக்கிறது என்று எண்ணி வீட்டில் வைத்து வளர்க்கிறீர்கள். அது ஒரு நாள் கடிக்கத்தான் போகிறது. நாம் எல்லோரையும் நாசம் செய்ய போகிறது. வேண்டாம், அவளை துரத்திவிட்டு மறு காரியம் பாருங்கள். காலாந்தக கண்டா, வெகு நாளாக உனக்கு சொல்ல எண்ணி இருந்த ஒரு விஷயத்தை நானும் உனக்கு இன்று சொல்கிறேன். வேறு எந்த காரியத்தை பற்றி வேண்டுமானாலும் உன் அபிப்பிராயத்தை தாராளமாக சொல்லலாம். என் காரியம் பிடிக்காவிட்டால் தைரியமாக கண்டித்து பேசலாம். ஆனால் நான் கைப்பிடித்து மணந்து கொண்டவளை பற்றி குறைவாக இனி எப்போதாவது ஒரு வார்த்தை சொன்னாலும் உன்னை வளர்த்த இதே கையினால் உன்னை கொன்று விடுவேன். உனக்கு கத்தி பிடிக்க சொல்லிக் கொடுத்த நான் உன் கத்தியை பிடுங்கியே உன்னை வெட்டி கொள்ளுவேன். ஜாக்கிரதை. அந்த 2 சகோதரர்களும் அப்போது போட்டுக்கொண்ட ஆத்திர சொற்போர் சிங்கமும் மோதி பயங்கரமான சண்டை பிடிப்பது போல் இருந்தது. அவர்களுடைய குரலும் சிம்ம கர்ஜனையை போல் முழங்கியது. அவர்கள் பேசியது இரகசிய மந்திரா ஆலோசனை மண்டபத்தில் தான் என்றாலும் வெளியில் காத்திருந்தவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய குரல் விவரம் இன்னதென்று தெரியாமல் இடி முழக்கம் போல் கேட்டது. அனைவரும் என்ன விபரீதமோ என்று நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். பெரிய பழுவேட்டரையர் கடைசியாக தமது மாளிகைக்கு திரும்பிய போது நள்ளிரவு கழிந்து 3வது ஜாமம் ஆரம்பமாகி இருந்தது. எதற்காக அனாவசியமாக நந்தினியை பற்றி குறை கூற வேண்டும்? மனித சுபாவம் அப்படித்தான் போலிருக்கிறது. தான் செய்த தவறுக்கு பிறர் பேரில் குற்றம் சொல்லி தப்பித்துக் கொள்ள முயல்வது சாதாரண மக்களின் இயற்கை. ஆனால் இவன் எதற்காக அந்த இழிவான முறையை கடைபிடிக்க வேண்டும்? கைவசம் சிக்கியிருந்த அந்த மோசக்கார திருட்டு வாலிபனை விட்டுவிட்டு அதற்காக ஒரு பெண்ணின் பேரில், அதுவும் மதனியின் பேரில் குற்றம் சொல்லுவது இவனுடைய வீரத்துக்கு அழகாகுமா? இருந்தாலும் அவன் கூறியதில் சிறிதளவேனும் உண்மை இருக்கக்கூடுமோ? ஒருவேளை முதிய பிராயத்தில் நமக்குத்தான் பெண் பித்து பிடித்திருக்குமோ? எங்கிருந்தோ காட்டிலிருந்து பிடித்து வந்த பெண்ணுக்காக கூட பிறந்த சகோதரனை, பல போர்க்களங்களில் நமக்கு பக்க பலமாயிருந்து போரிட்டவனை, பல முறை தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் தமக்கு வந்த அபாயத்தை தடுத்து காத்தவனை நாம் கடிந்து கொண்டது சரிதானா? அப்படி என்ன இவள் உயர்த்தி? நந்தினி அடிக்கடி முத்திரை மோதிரம் வாங்குவதும் மந்திரவாதியை அடிக்கடி அழைப்பதும் ஏன்? எதற்காக தன்னந்தனியாக லதா மண்டபத்தில் உட்கார்ந்து கொள்கிறாள்? இன்று எப்படியும் அவளிடம் கேட்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே நந்தினியின் இருப்பிடம் நோக்கி செல்கிறார் பெரிய பழுவேட்டரையர். பழுவேட்டரையர் அவருடைய மாளிகை வாசலுக்கு வந்தபோது அரண்மனை பெண்களும் ஊழியர்களும் காத்திருந்து வரவேற்றார்கள். ஆனால் அவருடைய கண்கள் சுற்றி சுழன்று பார்த்தும் அவர் பார்க்க விரும்பிய இளையராணியை மட்டும் காணவில்லை. விசாரித்ததில் இன்னும் லதா மண்டபத்தில் இருப்பதாக தெரிய வந்தது. நள்ளிரவு ஆன பிறகும் அங்கு இவளுக்கு என்ன வேலை என்ற கேள்வியுடன் ஆத்திரத்துடனேயே லதா மண்டபத்தை நோக்கி சென்றார். இவர் லதா மண்டப வாசலை அடைந்த போது நந்தினியும் அவளுடைய தோழியும் எதிரே வருவதை கண்டார். அப்படி வந்தவள் இவரை கண்டதும் நின்று அவரை பார்க்காமல் தோட்டத்தில் குடிக்கொண்டிருந்த இருளை பார்க்க தொடங்கினாள். பழுவேட்டரையர் நந்தினியின் அருகில் வந்த பின்னரும் அவள் அவரை திரும்பி பார்க்கவில்லை. நந்தினியை கடிந்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு வந்ததற்கு மாறாக அவளுடைய கோபத்தை இவர் தணிக்க வேண்டியதா இருந்தது. நந்தினி, என்ன கோபம்? ஏன் பாராமுகம்? தாங்கள் என்னை பிரிந்து போய் எத்தனை நாள் ஆகிவிட்டது? முழுமையாக 4 நாள் ஆகவில்லையா என்று சொன்ன நந்தினியின் குரலில் விம்மல் தெரிந்தது. அது எத்தனையோ வாளையும் வேலையும் தாங்கி நின்றும் தளராத பழுவேட்டரையரின் நெஞ்சத்தை அனலில் இட்ட மெழுகை போல் உருக்கிவிட்டது. இதற்காகத்தானா இவ்வளவு கோபம்? 4 நாள் பிரிவை உன்னால் சகிக்க முடியவில்லையா? நான் போர்க்களத்துக்கு போக நேர்ந்தால் என்ன செய்வாய்? மாத கணக்காக பிரிந்திருக்க நேரிடுமே. தாங்கள் போர்க்களத்துக்கு போனால் மாத கணக்கில் தங்களை நான் பிரிந்திருப்பேன் என்றா எண்ணுகிறீர்கள்? அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். தங்களுடைய நிழலை போல் தொடர்ந்து நானும் போர்க்களத்துக்கு வருவேன். அழகா இருக்கிறது. உன்னை போர்க்களத்துக்கு அழைத்து போனால் நான் யுத்தம் செய்தால் போலத்தான் இந்த மார்பும் தோள்களும் எத்தனையோ கூரிய அம்புகளையும் வேல்முனைகளையும் தாங்கியதுண்டு. அவ்வாறு ஏற்பட்ட காயங்கள் 64 என்று உலகோர் என்னை புகழ்வதுண்டு. ஆனால் உன்னுடைய மிருதுவான மலர்மேனியில் ஒரு சிறு முள் தைத்து விட்டால் என்னுடைய நெஞ்சு பிளந்து போய்விடும். எத்தனையோ வாளும் வேலும் என்னை தாக்கி சாதிக்க முடியாத காரியத்தை உன் காலில் தைக்கும் சிறிய முள் சாதித்துவிடும். 4 நாள் வெளியூரில் இருந்துவிட்டுத்தான் வந்தீர்களே. திரும்பி வந்தவுடனே நேரே ஏன் இங்கு வரவில்லை? என்னை விட தங்களுக்கு தங்கள் தம்பிதானே முக்கியமாகிவிட்டார் என்று கேட்டுக்கொண்டே பழுவேட்டரையரை கடைக்கண்ணால் பார்த்தாள். வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பை போல் உன்னிடம் வருவதற்குத்தான் என் மனம் ஆசைப்பட்டது. ஆனால் அந்த அசட்டு பிள்ளை மதுராந்தகன் சுரங்க வழியின் மூலமாக பத்திரமாக திரும்பி வந்து சேர்ந்தானா என்று தெரிந்து கொள்வதற்காகவே தம்பியின் வீட்டில் தாமதிக்க வேண்டியதாகிவிட்டது. ஐயா, தாங்கள் எடுத்த காரியங்களில் எல்லாம் எனக்கும் சிரத்தை உண்டு. தங்கள் முயற்சி அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று தான் நானும் ஆசைப்படுகிறேன். ஆனாலும் நான் ஏற வேண்டிய மூடு பல்லக்கில் ஒரு ஆண் பிள்ளையை தாங்கள் ஏற்றிக்கொண்டு போவதை நினைத்தால் எனக்கு கஷ்டமா இருக்கிறது. நாடு நகரங்களில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் தாங்கள் போகும் இடமெல்லாம் என்னையும் அழைத்து போவதாக எண்ணுகிறார்கள். அது எனக்கு மட்டும் சந்தோஷம் அளிக்கிறது என்றா நினைக்கிறாய்? இல்லவே இல்லை. ஆனால் எடுத்த காரியம் பெரிய காரியம். அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் சகித்துக் கொண்டு செய்கிறேன். இந்த யோசனையை கூறியதே நீதான் என்பதை மறந்துவிட்டாயா? உன்னுடைய மூடு பல்லக்கில் மதுராந்தகனை அழைத்து
அழைத்து போகும்படி நீ தானே சொன்னாய். கோட்டையிலிருந்து போகும்போதும் வரும்போதும் அவனை தனியாக சுரங்க வழியில் அனுப்பும் யுக்தியை நீ தானே கூறினாய். என்னுடைய கடமையைத்தான் நான் செய்தேன். கணவர் எடுத்திருக்கும் காரியத்துக்கு உதவி செய்வது மனைவியின் கடமை அல்லவா? ஏதோ எனக்கு தெரிந்த யுக்தியை சொன்னேன். அது மட்டுமா செய்தாய்? இந்த மதுராந்தகன் உடம்பெல்லாம் விபூதியை பூசிக்கொண்டு ருத்ராட்ச மாலையை அணிந்து நமசிவாய ஜபம் செய்து கொண்டிருந்தான். கோவில் குளம் என்று சொல்லிக் கொண்டு அம்மாவுக்கு பிள்ளை நான் தான் என்பதை நிரூபித்துக் கொண்டிருந்தான். அரசாழ்வதில் ஆசை உண்டாக்க நாங்கள் எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை. 2 தடவை அவனுடன் நீ பேசினாய். உடனே மாறி போய்விட்டான். இப்போது அவனுக்குள்ள ராஜ்ய ஆசையை சொல்லி முடியாது. தற்போது அவனுடைய மனோராஜ்யம் இலங்கையிலிருந்து இமயமலை வரையில் பரவி இருக்கிறது. நம்மை காட்டிலும் அவனுக்கு அவசரம் தாங்கவில்லை. சோழ சிம்மாசனத்தில் ஏற துடித்துக் கொண்டிருக்கிறான். அந்த பிள்ளை விஷயத்தில் நீ என்ன மாயமந்திரம் செய்தாயோ தெரியவில்லை. நீ தான் இப்படிப்பட்ட மாயமந்திரக்காரியாய் இருக்கிறாயே. வேறு மந்திரவாதியை நீ ஏன் அழைக்கிறாய்? அதை பற்றி அனாவசியமாக ஜனங்கள் பேசுகிறார்களே. அரசே, அதை பற்றி அனாவசியமாக யாரேனும் பேசினால் அப்படிப்பட்ட துஷ்டர்களின் நாக்கை துண்டித்து புத்தி கற்பிப்பது தங்கள் பொறுப்பு. மந்திரவாதியை நான் ஏன் அழைக்கிறேன் என்பதை முன்னமே சொல்லியிருக்கிறேன். தாங்கள் மறந்திருந்தால் இன்னொரு தடவையும் சொல்லுகிறேன். பழையாறையில் உள்ள அந்த பெண் பாம்பின் விஷத்தை இறக்கத்தான். நீங்கள் போர்க்களத்தில் நேருக்கு நேர் நின்று ஆண் பிள்ளைகளோடு போரிடுவீர்கள். கேவலம் பெண் பிள்ளைகள் என்று அலட்சியம் செய்வீர்கள். பெண் பிள்ளைகளுடன் போர் செய்வது உங்களுக்கு அவமானம். ஆனால் 100 ஆண் பிள்ளைகளை காட்டிலும் ஒரு பெண் பிள்ளை அதிகமான தீங்கு செய்வாள். பாம்பின் கால் பாம்பறியும். அந்த குந்தவையின் வஞ்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். தங்களையும் என்னையும் சேர்த்து அவள் அவமானப்படுத்தியதை தாங்கள் மறந்திருக்கலாம். நான் மறக்க முடியாது. 100 பெண்களுக்கு மத்தியில் என்னை பார்த்து அந்த கிழவனுக்கு தான் சாக போகிற சமயத்தில் பெண்மோகம் பிடித்து புத்தி கெட்டு போய்விட்டது. உன் அறிவு எங்கே போய்விட்டது? அந்த கிழவனை ஏன் மணந்து கொண்டாய் என்று கேட்டாளே, அதை நான் மறக்க முடியுமா? போயும் போயும் அந்த கிழ எருமை மாட்டை போய் கல்யாணம் செய்து கொண்டாயே என்று அவள் கேட்டதை மறக்க முடியுமா என்று கூறி நந்தினி விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அவளுடைய கண்களில் பொங்கிய கண்ணீர் தாரை தாரையாக கன்னங்களின் வழியாக பெருகியது. முதிய பிராயத்தில் தாம் கல்யாணம் செய்து கொண்டது பற்றி பலர் பலவிதமாக பேசிக் கொள்கிறார்கள் என்பதை பழுவேட்டரையர் அறிந்திருந்தார். அப்படி பேசியவர்களில் குந்தவை பிராட்டியும் ஒருத்தி என்பது அவர் காதுக்கு எட்டி இருந்தது. ஆனால் குந்தவை என்ன சொன்னாள் என்பதை இதுவரை யாரும் அவரிடம் எடுத்துச் சொல்லவில்லை. இப்போது நந்தினியின் வாயால் அதை கேட்டதும் அனல் கலந்த பெருமூச்சு வந்தது. நந்தினியின் கண்ணீர் அவருடைய உள்ளத்தீயை மேலும் கொழுந்து விட்டெறிய நெய்யாக உதவியது. அந்த சண்டாள பாதகி அப்படியா சொன்னாள்? என்னை கிள எருமை மாடு என்றா சொன்னாள்? இருக்கட்டும், அவளை என்ன செய்கிறேன் பார். எருமை மாடு அள்ளிக்கொடியை காலில் வைத்து நசுக்குவது போல் நசுக்கி எறிகிறேன். அவர் முகம் கோப சொரூபத்தை அடைந்திருந்தது. நந்தினி அவரை சாந்தப்படுத்த முயன்றாள். மாதா, எனக்கு நேர்ந்த அவமானத்தை தாங்கள் பொறுக்க மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் பெரிய மத யானையின் மண்டையை பிளந்து ரத்தத்தை குடிக்கும் வலிமை உள்ள சிங்கம் கேவலம் ஒரு பூனை மீது பாய முடியாது. குந்தவை ஒரு பெண் பூனை, ஆனால் பெரிய மந்திரக்காரி. மாயமும் மந்திரமும் செய்துதான் அவள் இஷ்டம் போல் சோழ ராஜ்யத்தையே ஆட்டி வைக்கிறாள். அவளுடைய மந்திரத்தை மாற்று மந்திரத்தால் தான் வெல்ல வேண்டும். தங்களுக்கு விருப்பமில்லாவிட்டால் சொல்லிவிடுங்கள். இன்றைக்கே நான் இந்த மாளிகையை விட்டு வெளியேறுகிறேன் என்று கூறி மீண்டும் விம்மினாள். பழுவேட்டரையரின் கோப வெறி தணிந்தது. வேண்டாம் வேண்டாம், 1000 மந்திரவாதிகளை வேண்டுமானாலும் அழைத்து வைத்துக்கொள். நீ போக வேண்டாம். என் உயிரே நீதான். உயிர் போய்விட்டால் அப்புறம் இந்த உடம்பு என்ன செய்யும்? இப்போதே என்னை நீ விலக்கி வைத்திருப்பது என்னை உயிரோடு வைத்து கொள்கிறது. இத்தனை மந்திரம் தெரிந்து வைத்திருக்கிறாயே, ஒரு மந்திரம் சொல்லி தரக்கூடாதா? நாதா, உங்கள் கையில் வாளும் வேலும் இருக்கும் போது மந்திரம் எதற்கு? மாய மந்திரங்களை என்னிடம் விட்டு விடுங்கள். தங்களுக்கு எதற்கு மாயமும் மந்திரமும்? நந்தினி, நீ நாதா என்று அழைக்கும் போதே என் உடம்பு சிலிர்க்கிறது. நந்தினி, நீ நாதா என்று அழைக்கும் போதே என் உடம்பு சிலிர்க்கிறது. உலகம் அறிய சாஸ்திர விதிப்படி நீயும் நானும் மணந்து 2.5 ஆண்டுகள் ஆகின்றன. ஆயினும் நாம் உலக வழக்கப்படி இல்வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கவில்லை. விரதம் நோன்பு என்று சொல்லி என்னை ஒதுக்கியே வைத்துக் கொண்டிருக்கிறாய். கரம் பிடித்து மணந்து கொண்ட கணவனை வாட்டி வதைக்கிறாய். நாதா, என்றைக்கு நாம் கைப்பிடித்து மணந்து கொண்டோமோ அன்றைக்கே நாம் 2 உடம்பும் ஓர் உயிரும் ஆகிவிட்டோம். உயிரும் உயிரும் கலந்து விட்டன. உள்ளமும் உள்ளமும் சேர்ந்து விட்டன. தங்களை நான் வெகு காலம் காத்திருக்கும்படி செய்ய மாட்டேன். என்னுடைய விரதமும் நோன்பும் முடியும் காலம் நெருங்கிவிட்டது. என்ன விரதம், என்ன நோன்பு என்பதை மட்டும் தெளிவாக சொல்லிவிடு. எவ்வளவு சீக்கிரத்தில் முடித்து தர முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் முடித்து தருவேன். நாதா, தன்னை காட்டிலும் மன்மதன் வேறு இல்லை என்று எண்ணி இருக்கும் இந்த சுந்தர சோழருடைய சன்னதிகள் தஞ்சை சிம்மாசனத்தில் ஏறக்கூடாது. தற்பெருமை கொண்ட குந்தவையின் கர்வத்தை ஒடுக்க வேண்டும். நந்தினி, அந்த 2 காரியங்களும் நிறைவேறி விட்டதாகவே நீ வைத்துக் கொள்ளலாம். ஆதித்தனுக்கும் அருள்மொழிவர்மனுக்கும் பட்டம் கிடையாது. மதுராந்தகனுக்கே பட்டம் கட்ட வேண்டும் என்று இந்த ராஜ்யத்தின் தலைவர்கள் எல்லோரும் சம்மதித்து விட்டார்கள். எல்லோரும் சம்மதித்து விட்டார்களா? உண்மைதானா என்று நந்தினி அழுத்தமாக கேட்டாள். 2-3 பேரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் சம்மதித்து விட்டார்கள். கொடும்பாளூரானும் மலையமானும் பார்த்திபேந்திரனும் நம்முடன் என்றும் இணங்க மாட்டார்கள். அவர்களை பற்றி கவலை இல்லை. ஆயினும் காரியம் முடியும் வரையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதற்கு சந்தேகமில்லை. எல்லா ஜாக்கிரதையும் நான் செய்து கொண்டு தான் வருகிறேன். மற்றவர்களின் முட்டாள்தனத்தினால் பிசகு நேர்ந்தால் தான் நேர்ந்தது. இன்றைக்கு கூட அத்தகைய பிசகு ஒன்று நேர்ந்திருக்கிறது. காஞ்சியிலிருந்து வந்த வாலிபன் ஒருவன் காலாந்தகனை ஏமாற்றிவிட்டு சக்கரவர்த்தியை சந்தித்து ஓலை கொடுத்திருக்கிறான். தங்கள் தம்பியை பற்றி தாங்கள் ஓயாமல் புகழ்ந்து கொண்டிருப்பீர்களே, அவருக்கு சாமர்த்தியம் போதாதென்று நான் சொல்லவில்லையா? இந்த விஷயத்தில் அசட்டுத்தனமாக போய்விட்டான். ஏதோ நம் அரண்மனை முத்திரை மோதிரத்தை அந்த வாலிபன் காட்டியதாக சொல்கிறான். ஏமாந்து போனவர்கள் இப்படித்தான் ஏதாவது காரணம் சொல்வார்கள். ஏமாற்றிய அந்த வாலிபனை பிடிக்க முயற்சி ஏதும் செய்யவில்லையா? முயற்சி செய்யாமல் என்ன, கோட்டைக்கு உள்ளேயும் வெளியேயும் வேட்டை ஆரம்பமாகிவிட்டது. எப்படியும் பிடித்து விடுவார்கள். இதனாலெல்லாம் நம்முடைய காரியத்துக்கு ஒன்றும் பங்கம் வந்து விடாது. சக்கரவர்த்தி காலமானதும்
நிச்சயம். மதுராந்தகன் சிம்மாசனம் ஏறுவது நிச்சயம். நாதா, என்னுடைய விரதம் என்னவென்பதை தங்களுக்கு தெரியப்படுத்தும் காலம் இப்போது நெருங்கிவிட்டது. அதை சொல்லும்படித்தான் நானும் கேட்கிறேன். மதுராந்தகன் அசட்டு பிள்ளை. பெண் என்றால் பல்லை இழிப்பவன். அவன் பட்டத்துக்கு வருவதனால் என்னுடைய விரதம் நிறைவேறிவிடாது. வேறு எதனால் நிறைவேறும்? உன் விருப்பத்தை சொல்லு, நிறைவேற்றி வைக்க நான் இருக்கிறேன். அரசே, என் சிறு பிராயத்தில் பிரபல ஜோசியன் ஒருவன் என் ஜாதகத்தை பார்த்தான். 18 பிராயம் வரையில் நான் பல பல இன்னல்களுக்கு உள்ளாகுவேன் என்று சொன்னான். 18 பிராயத்துக்கு பிறகு தசை மாறும், இணையில்லாத உன்னத பதவியை அடைவேன் என்று சொன்னான். அவள் சொன்னது உண்மைதான். அந்த ஜோசியன் யார் என்று சொல்லு, அவனுக்கு கனகாபிஷேகம் செய்து வைக்கிறேன். நாதா, இன்னும் அந்த ஜோசியன் கூறியது ஒன்று இருக்கிறது. அதை சொல்லட்டுமா? கட்டாயம் சொல்லு, சொல்லியே தீர வேண்டும். என்னை கைப்பிடித்து மணந்து கொள்ளும் கணவர் மணிமகுடம் தரித்து ஒரு மகா சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் 56 தேசத்து ராஜாக்களும் வந்து அடிபணிந்து ஏத்தும் சக்கரவர்த்தியாக வீட்டிருப்பார் என்று அந்த ஜோசியன் சொன்னான். அதை நிறைவேற்றுவீர்களா? நந்தினியின் வார்த்தையை கேட்டு பழுவேட்டரையருக்கு